அதுக்கடுத்து சிக்ஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள தான் இங்கிலீஷ்ல சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்கியர்களுக்கான டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட 2 இயக்கங்கள் எது அப்படின்னு சொன்னா, நிரங்காரி அண்ட் நாம்தாரி. இந்த 2 இயக்கமுமே சீக்கியர்களோட முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் சரிங்களா? இந்த நிரங்காரி அப்படிங்கிறத யார் ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, பாபா தயாள்தாஸ் அப்படிங்கிறவரு இந்த நிரங்காரி அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்படுத்துறாங்க. இந்த நிரங்காரி அப்படின்னு சொன்னா என்ன? அதாவது திசையே வந்துட்டு கடவுளா கொண்டுவாங்க. அது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளுமே கிடையாது. அவங்க காற்று, நெருப்பு எந்த ஒரு பக்கத்துல திரும்பினாலும் அவங்க கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறோம். அதேமாதிரி குருநாக்குன்னா கூட ஆ கொள்கைகளை வந்துட்டு பின்பற்றுறவங்க தான் இங்க நிரங்காரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அதுக்கடுத்து நாம்தாரி அப்படிங்கிறத யார் ஏற்படுத்துறா அப்படின்னு சொன்னா, பாபா ராம்சிங் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஏற்படுத்துறாரு. இந்த பாபா ராம்சிங் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கியர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க கத்தி வச்சிருப்பாங்க சரிங்களா? கத்தி வைக்கிறது அவங்களோட மத நம்பிக்கை. இப்போ வந்து நம்ம இந்து அப்படின்னு சொன்னா நெத்தியில பொட்டு வைக்கணும். கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னா சிலுவை போடுறாங்க இல்லையா? முஸ்லீம்னா தாடி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கியர்களோட ஒரு மத நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உண்மையான சீக்கியரா இருந்தா நீங்க கத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இவரு பாபா ராம்சிங் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, "நீங்க கத்திக்கு பதிலா லத்தியே எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து விடோ ரீமேரேஜுக்காக மிகப்பெரிய அளவுல போராடுறாங்க. இந்த அ நிரங்காரி அண்ட் நாம்தாரி இயக்கம் 2 இயக்கம் வந்துட்டு அதுக்காக பாடுபடுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இவங்களுக்காக சீக்கியர்களுக்காக வந்துட்டு கால்சா காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அம்ரிட்சர்ல பிரிட்டிஷோட சப்போர்ட் மூலமா கால்சா காலேஜ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்காக ஏற்படுத்தப்படுது. அதேமாரி முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் வந்துட்டு முஸ்லீம்ஸுக்கு, கால்சா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு உருவாக்கப்பட்ட